வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நான் இப்போ ரீசெண்டாக வெள்ளி காயின் திரும்ப வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 கிராம் வாங்கினேன் இல்லையா? திரும்ப வெள்ளி வாங்கியிருக்கேன். அது எத்தனை கிராம் வாங்கினேன், எவ்வளோ ரூபாய் வந்தது அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அது கூடவே 10 நாளில் எந்த அளவுக்கு வெள்ளியோடைய விலை அதிகரிச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளியோடைய சேமிப்பு அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளியோடைய சேமிப்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நான் இது பற்றி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். வெள்ளி சேமிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வெள்ளியோடைய விலை இருக்க இருக்க அதிகரிக்க போது அந்த வெள்ளி அப்படின்றதுக்கான டிமாண்ட் ரொம்ப இப்போ அதிகரிச்சிட்ருக்கு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்னமெண்ட்ஸாவோ இல்லை ஒரு சேவிங்ஸ் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது நிறைய இண்டஸ்ட்ரியலாக அது நிறையவே யூஸ் ஆகுது அப்படின்றப்போ வெள்ளியோடைய தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்றது மாதிரியான விலை அதிகரிச்சுட்டு போகுது. இன்னும் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெள்ளி இப்போ வரும் நாட்களில், அதாவது ஒரு சில மாதங்கள் இல்லை வருஷத்தில் இவ்வளோ ரூபாய் அதிகரிக்க போகுது அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அதோட கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்தீங்க அப்படின்றப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும். இதனால் எனக்கு பணம் எதுவும் வராது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷோ ஆகும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட்டு. ஸோ மறக்காமல் லைக்கோடு சேர்த்து அந்த ஹைப் அப்படின்றதையுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெள்ளியில் பார்த்தீங்கன்னா, வெள்ளியுடைய பியூரிட்டி எப்படி பார்க்குறது அப்படின்றது மாதிரி இப்போ ரீசண்டாக கொஷின்ஸ் கேட்குறீங்க. அதில் நீங்கள் வெள்ளி கட்டியாகவோ இல்லை காயினாகவோ சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் இந்த மாதிரி 999 கொடுத்துருக்கோம். 999 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வெள்ளியுடைய அந்த பியூரிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம எப்படி தங்கத்துக்கு சொல்கிறோமோ 916 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வெள்ளியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி 999 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சுத்தமான வெள்ளி அப்படின்றது. அதாவது அது கூட வேறு எந்த உலோகமும் கலக்காமல் இருக்குன்றது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம கொலுசு, மெட்டி, அருணா இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய வெள்ளி பொருட்களுக்கு 925 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை விட கம்மியாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட கம்மியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த அளவுக்கு வெள்ளியோடைய பியூரிட்டி சரியில்லை அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது 925 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வெள்ளி பொருட்கள் செய்கிறதுக்கான கரெக்டான அளவில் வெள்ளியும் ப்ளஸ் அது கூட சில உலோகங்களும் கலந்துருக்காங்கன்றது அர்த்தம். அப்போ இந்த மாதிரி உள்ள பொருள் வாங்குறீங்க, 925 போட்டிருக்கக்கூடிய பொருள் வாங்குறீங்க, இந்த மாதிரி வெள்ளி பொருட்களாக வாங்குகிறோம், கொலுசு, மெட்டி, மோதிரம், இல்லை ஏதாவது விளக்கு, இந்த தட்டு இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம் இல்லையா? அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்கன்னா அதோடைய வெள்ளி மதிப்பில் அன்னைக்கு நீங்கள் என்னை கொண்டு போயிட்டு சேல் பண்ண போகிறீங்களோ அன்னையோடைய மதிப்பில் 30% 40% லெஸ் பண்ணிக்குவாங்க. இது ஒவ்வொரு ஷாப்புக்கும் மாறும், ஒவ்வொரு கடைகளுக்கும் மாறும். இதுவே கரெக்டாக இப்படி தான் பண்ணுவாங்கன்றது கிடையாது. ஒரு சில கடைகளில் 10% மட்டும் குறைச்சிக்கலாம், இல்லை ஒரு சில கடைகளில் 50% குறைக்கலாம். ஸோ இது கடைக்கு கடை மாறும். இது நிரந்தரமான ஒரு அளவு கிடையாது. அதுக்கடுத்து இந்த தூய்மையான வெள்ளி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, 39 போட்டிருக்கிறது. இது நீங்கள் கொண்டு போயிட்டு சேல் பண்ண போகிறீங்கன்னா அன்னைக்கு கிராமோடைய ரேட் என்ன, வெள்ளியோடைய கிராம் ரேட் என்னவோ அதன்படி அப்படியே எடுத்துக்கோங்க. எந்தவித லெஸ்ஸும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் இதுக்குமான டிஃப்ரெண்ட்டு. அதுக்கடுத்து வெள்ளியை விற்றோன்னா நமக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ அதே கடையில் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்றப்போ எனக்கு பணமாக வேணும் அப்படின்றது மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய வெள்ளியோடைய மொத்த அந்த விலைன்னு இருக்கும் இல்லையா, அதில் 1% கடைக்கு எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வேறு ஒரு கடையில் இருந்து வாங்கிட்டு இன்னொரு கடையில் விற்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் லெஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அதே கடையில் விற்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். அதாவது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இந்த 1% மட்டும் தான் எடுப்பாங்க. அதுக்கடுத்து வெள்ளி சேவிங்ஸ் சிட்டு பற்றி கேட்குறீங்க. கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வெள்ளி சிட்டு சேவிங்ஸ் சிட்டு போடலாமா, ஏதாவது நல்ல ஆப்
ஆப் வந்து சொல்லுங்கன்றது மாதிரி நீங்கள் போடுற கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஆப் இருக்குது, போட சொல்லுங்கள், ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்றது மாதிரிலாம் சொன்னாங்க. அதோடைய நம்பகத்தன்மை வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஒரு சில நல்ல பேர் போன கடை அப்படின்னா நம்ம வந்து ஓகே, நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இதெல்லாம் என்னன்றதே எனக்கு தெரியலை. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து வேண்டாம் அப்படின்றது மாதிரி. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எந்த விதத்தையும் பாதிப்பு வந்து வந்துடக்கூடாது. பணம் போட்டு அவங்க சேவ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது கரெக்டாக அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுவே வந்துட்டு ஏதாவது ஏமாத்து வேலையாக இருந்துச்சு, ஏதாவது ஸ்கேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா வெள்ளி சேமிப்பு அப்படின்றப்போ திருச்சியில் வந்து மங்களன் மங்களில் இருக்குது இந்த ஸ்கீம். வந்து அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சிட்டு ஸ்கீம் பற்றி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல குலுக்கல் சீட்டுன்ட்டு. அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று, அதாவது தங்க நகையாக எடுத்துக்கலாம், இல்லை வைரமாக எடுத்துக்கலாம், பிளாட்டினமாக எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளி பொருட்களாக வாங்கிக்கலாம். வெள்ளி பொருட்கள் தான் இதுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வெள்ளி காயினாவோ கட்டியாவோ வாங்கிக்க முடியாது அப்படின்றதையுமே இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது மாதிரி தங்க கட்டிகளோ இல்லை வெள்ளி கட்டிகளோ வந்து இதுக்கு கிடையாது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்பிக்கையான ஸ்கீம்ஸ்னால் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். மித்தபடி ஏதாவது ஒரு ஏமாற்று வேலை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மெயில் வருது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி நிறைய ஆப்பு பற்றி கேட்குறீங்க. நீங்களே வந்து என்னென்னவோ ஆப்பெல்லாம் சொல்லி அதில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து பணம் போடுறீங்க அப்படின்றப்போ அதோடைய நம்பகத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம நேரில் ஒரு கடை இருந்து நம்ம அதில் கொண்டு போய் பணத்தை போட்டாவே அவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்றது வந்து தெரியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இதுவே ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் ஆப் மூலமாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதோடைய நம்பகத்தன்மையை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட கேட்குறீங்க, இந்த ஆப்பில் நான் போட்டுட்ருக்கேன், போடலாமா, அது வந்து ட்ரஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. எனக்கு சத்தியமாக அதை பற்றியெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நியர்பை ஏதாவது கடை இருந்து அது ரொம்ப வருஷமாக இருக்குது, நல்ல நம்பகத்தன்மையாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்லா தரமானதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சிட்டு போடலாம், இல்லை ஒரு பொருள் வாங்கலாம். அதை விட்டுட்டு ஒரு ஆப் மூலமாக பண்ணுறது அப்படின்றது என்னையை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து நம்பகத்தன்மை இருக்குன்றத கண்டிப்பாக நான் வந்து 100% பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படின்றது தான் சொல்லுவேன். ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அது மாதிரி இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம பணம்ன்றது வந்து சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடச்சிட்றது கிடையாது. அதுக்காக இவ்வளோ வந்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 2 கிராம் காயின் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி இந்த பெட்டியில் தான் வந்து போட்டுட்ருக்கிறேன். இந்த பாருங்கள், அன்னைக்கு எடுத்து வச்சது மாதிரியே தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து வெள்ளி கருத்து போயிடாதா அப்படின்னு கேட்குறீங்க. வெள்ளி வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கவரில் வந்து போட்டு வைக்கணும். இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து காற்று போகாமல் போட்டு வச்சோம் அப்படின்றப்போ அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது வந்து 2 கிராம் நான் வாங்கினது. இது வாங்குகிறப்போ ஒரு கிராமுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 163 ரூபா. ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 207 ரூபா ஒரு கிராமுடைய ரேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே 44 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு மட்டும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அதுக்கு தான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிராமுடைய ரேட்டு இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே 600லேருந்து 1000 ரூபாக்குள்ளே வந்துடும். ஒரு கிராம் வெள்ளியோடைய ரேட்டு நான் சொல்கிறேன் 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாக்குள்ளே வந்துடும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதோடைய பயன்பாடு வந்து நிறைய அதிகரிச்சிட்ருக்கு. மருத்துவ ரீதியாக சரி, இல்லை ஒரு மெஷினரிஸ் தயாரிக்கிறது, அதுக்கடுத்து வந்து இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு சோலார் பேனல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வெள்ளியோடைய பயன்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு. நிறைய நாடுகள் வந்து இப்போ வெள்ளி கட்டியை வந்து ஸ்டாக் வச்சிட்ருக்குறாங்க. ஸோ வெள்ளியோடைய சேவிங்ஸுக்கு நிறைய நாடுகளுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வெள்ளியோடைய ரேட்டு இன்னும் இந்த அளவுக்கு அதிகரிச்சிரும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது மாதிரி அவங்கவுங்க டிசைட் பண்ணுறது தான் இது. நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்னையை பொறுத்த அளவுக்கு வெள்ளியோடைய விலை ஏறப்போகுது அப்படின்றது வந்து ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குன்றது வந்து தெரிகிறதுனால நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறது
வெள்ளி வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பற்றின வீடியோவுமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த 2 கிராம் வந்து வாங்கினப்போ என்ன பில் டீட்டெயில் வந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்படின்றது மாதிரியான வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் வாங்கின புதுசாக 2வது டைம் வாங்கின வெள்ளியை பற்றி பார்த்துடலாம். இதுவுமே வந்து மங்களன் மங்களில் தான் வாங்கினேன். 12ஆம் தேதி வந்து வாங்கினேன். 12ஆம் தேதி வந்துட்டு 5 கிராம் வாங்கினேன். இது வந்து 5 கிராம் காயினு. 1 கிராமுடைய ரேட்டு வந்து நான் வாங்குகிற அன்னைக்கு ரூ. 190 இன்ட்டு 5 கிராம் வந்து ரூ. 950 வந்தது. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜாக ரூ. 35 போட்டாங்க. டோட்டலாக ரூ. 985. இதுக்கு 3% ஜிஎஸ்டி வந்து எல்லா கடையிலையுமே போடுவாங்க. அது ஒரு ரூ. 28.55. டோட்டலாக வந்துட்டு ரூ. 1014.55 வந்தது. ரவுண்ட் ஆஃபாக ரூ. 1015. இதில் ஒரு ரூ. 15 லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் ரூ. 1000 கொடுத்து வாங்கினேன். ஸோ 5 கிராமோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 950. நான் ரூ. 50 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஜிஎஸ்டி ப்ளஸ் அந்த மேக்கிங் சார்ஜ் அப்படின்றதெல்லாம் சேர்த்து. இது வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் சைட்லாம், 1 கிராமுக்கே ரூ. 50 கிட்ட அதிகமாக வாங்குறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்குறாங்கன்னா நீங்கள் வந்து யோசித்து சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 1 கிராமுக்கே ரூ. 50 அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ நான் 2வது டைம் வாங்கின காயின் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து மகாலட்சுமியும் விநாயகர் படமும் இருக்குது. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், 999 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? அந்த ஹார்ட் முடிகிற இடத்துக்கிட்ட 999 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து 5 கிராம் ஒரே காயினாக வாங்கினேன். இது ஆல்ரெடி வந்து 2 கிராம் வாங்கினது. ஸோ இதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக நான் வாங்கிட்டு வந்தது. இதோடைய ரேட்டு வந்து ரூ. 1000. அப்போ இன்னும் வந்து இதோடைய ரேட்டு அதிகரிக்கும் அப்படின்றப்போ ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் நான் வந்து சில்வரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு தங்கமும் சேவ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வெள்ளியும் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி. இந்த 5 கிராம் வாங்கினதுக்கான பில் டீட்டெயில் வந்து பார்க்குறோம். 12ஆம் தேதி வாங்கியிருக்கிறேன். ரூ. 190 வந்து ஒரு கிராமோடைய ரேட்டு. 5 கிராம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே வந்து இந்த 2 கிராம் காயின் வாங்கினப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கேற்றது மாதிரி விலை போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 5 கிராம் காயின் வந்து கரெக்டாக 5 கிராம் இருந்தது. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்ததுனால ரூ. 190 அப்படின்றப்போ ரூ. 950 வந்து நமக்கு சில்வருக்கு மட்டும் வரும். மேக்கிங் சார்ஜ் ரூ. 35. டோட்டலாக 985. அதுக்கடுத்து 3% ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டது போக ரூ. 1015. இதில் ரூ. 15 லெஸ் பண்ணிட்டாங்க. வெறும் ரூ. 1000 மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கான பில் டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு எஸ்டிமேட் மாதிரி போடுறது. அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ ரூ. 1000 வந்து கட்டி இந்த காயின் வந்து வாங்கினேன். வெள்ளி பற்றின இந்த சிட்டு ஸ்கீம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா போஸ்ட் பண்ணினா அப்படின்றது மாதிரி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது கூடவே வந்து மங்களன் மங்களில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது தங்க நகையை அடிச்சு அதுக்கடுத்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றின டீட்டெயிலுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.